எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதியின் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக தயாநிதி மாறன் செலவு செய்யவில்லை என கூறி ஒரு குற்றச்சாட்டுகளை கூறி பிரச்சாரத்தின் போது பேசியிருந்தார். இந்த பேச்சு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் சார்பில் சென்னை எம்பி எம்எல்ஏகள் மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஏற்கனவே இணையதளங்களில் உள்ளதும் செய்தித்தாள்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகளை கூறியதாகவும் அவதூறு ஆகாது எனவும், எனவே வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் வாதிட்டார். அதே போன்று தயாநிதி மாறன் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஏற்கனவே பதிவிட்ட அந்த நாளிதழ்கள் வந்த செய்திக்கு நாளிதழ்கள் மன்னிப்பு கோரியிருந்த நிலையில் அதை மீண்டும் கூறுவது அவதூறு ஆகும் எனவும், எனவே தடை விதிக்க கூடாது எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த மனுவிற்கு பதிலளிக்க தயாநிதி மாறனுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். அதே நேரத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். நன்றி ஆனந்த்குமார், உங்க தகவல்களுக்கு.